தேங்காய் போளி போளிக்கு மாவு பசங்க வச்சுருக்கோம். வெல்லம் பூர்ணம் செய்கிறதுக்கு வெல்லம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கோம். அப்புறமேல் தேங்காய் கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு இந்த வெள்ளத்தை பாவு காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிட்டு அதில் இந்த ஊற்றினா பூர்ணம் ரெடிங்க. தேங்காய் போளிக்கு மாவு பசங்க வச்சுருந்தாங்க. மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நெய் கொஞ்சம் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சாங்க. நல்லா கொஞ்சம் இது பாவு வெள்ளம் நல்லா கொஞ்சம் என்ன பண்ண தேங்காய் கொஞ்சம் நெய் நல்லா திருவிட்டு கொஞ்சம் நெய் போட்டு வதக்கணுங்க. நல்லா திருவினா தாங்க அப்படி வரும். மிக்சியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இதில் தான் வரும். திருவினா நல்லா இது மாதிரி பூ போல் நல்லா வரும். இந்த சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த தேங்காய் நல்லா திருவினா தான் அது கரெக்டாக வரும். மிக்சியில் போட்டோம்னா கசகசமாக போட்டு பூர்ண கொழுக்கட்டை கூட நீங்கள் தேங்காவை இது மாதிரி திருவிட்டு நல்லா நெய் விட்டு வதக்கிட்டு அப்புறமே வெள்ளை பாவு காய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தேங்காய் திருவி வடிகட்டி அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக பூர்ணம் ரெடி ஆகிடுங்க. பூர்ணம் ரெடிங்க. இங்கே பாருங்கள் போளி செஞ்சு முடிச்சாச்சுங்க. பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் போளி இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. என் பொண்ணு தாங்க செய்கிறா எண்ணெய் கையில் அந்த மாவோட அதை தட்டி வச்சுருக்கா பாருங்கள். அதை தட்டி வச்சுருக்கா பாருங்கள். பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள். நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். துரை யூடியூப் சேனல்.